கே.சி. பழனிசாமி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசப்பட்டது. அவசர செயற்குழு அப்படின்னோடனே முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம், மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கான தொகுதி வாரியாக பிரித்து கொடுக்கறதுல சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஆனால் ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ்ஸின் தலைமையை உறுதி செய்திருக்கிறார். அரசியல் ரீதியாக திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம், ஓரளவு பாஜகவை எதிர்க்கிறோம்ன்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். இதுதான் அவரோட வியூகமா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க கேசிபி? இல்ல அண்ணா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வியூகம் ஒருபுறம், அதை எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வியூகங்களை என்பது ஒரு புறம். அதிமுக தொண்டர்களையும் வாக்காளர்களையும் பொறுத்த வரைக்கும் திமுகவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுல எல்லளவு கூட சமரசம் இல்லாதவர்கள். அப்ப இன்றைய அந்த செயற்குழு கூட்டத்தில் இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? தலைமையை தக்க வைத்து விட்டார், ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டி விட்டார், சசிகலாவை விரட்டி விட்டார், உட்கட்சி எதிர்ப்பு குரல்களை அடக்கிவிட்டார். எல்லாம் சரி. திமுகவை வெல்வதற்கு இன்றைக்கு அவர் கொடுத்த வியூகம் என்ன? ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்ன ஒரே பதில், 10 தேர்தலில் தோத்திருக்கிறோம், அதுல 7ல ஓபிஎஸ் என் கூட தான் இருந்தார், நீயும் தான் காரணம். இவ்வளவுதான் அவர் சொல்லி இருக்கிறார். நீங்க சொல்றீங்க கேசிபி சொல்லணும் இல்ல, நீங்க முக்கியமான இடத்துக்கு நகர்த்திட்டீங்க. ஆனா இத்தனை கேள்விகளும் செயற்குழுல இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் அனுபவம் வாய்ந்தவங்க தான் களத்துல. ஆனா அவங்கெல்லாம் தான் ஒருமித்து சொல்றாங்க, இபிஎஸ்சி என்ன வியூகம் வகுக்கிறாரோ அதுல நாங்க பயணிப்போம்னு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கேள்விகள் எல்லாம் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வரலையா என்ன? இல்ல, அதாவது சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் தாயே, சரஸ்வதி, லட்சுமி எல்லாம் சொல்லி இபிஎஸ் உள்பட எப்படி சசிகலா அவர்களை வணங்கினார்கள் என்பதை இந்த நாடே பார்த்தது. ஆனா அதே சசிகலாவுக்கு தண்டனை விதித்து அவர் சிறைக்குள் சென்றதற்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பதையும் இந்த நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பொறுப்புல தலைமையில இருக்கிறவரை போற்றுவார்கள். எப்ப வரைக்கும்? வெற்றியை தேடி தருகிற வரை. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு? 10 தேர்தலில் தோத்துட்டோம். அப்ப இன்றைக்கு அவருடைய வீகம் என்னவாக இருந்திருக்கும் பாருங்க. 2017 இந்த தேர்தலில் இன்ன காரணத்துல நம்ம தோத்தோம், இந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம். 18 இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. 19 நாடாளுமன்ற தேர்தல் இது தவறா போயிடுச்சு. 21 சட்டமன்ற தேர்தலில் நம்ம இதைத்தான் செய்யாம விட்டுட்டோம். இப்ப இந்த எல்லா தவறுகளையும் நம்ம சரி செய்து கொண்டு திமுகவை இந்த 1.5 ஆண்டு காலத்துல கடுமையாக எதிர்த்து நம்ம வெற்றி கொள்ள போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கை இன்றைய கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. அதே போல வருகிற உள்ளாட்சி தேர்தல் என்பது ஏன்னா இதை சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட அவர் ஓட்ட முடியாது. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு கேட்டு போகிற பொழுது அது அந்த இரட்டலை சின்னத்துக்கு வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை களத்துல அமைகிறதா அதை பார்க்கணும். அப்படி அமையலைனா அதை இந்த வாக்காளர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அதிமுக தொண்டனுக்கும் வாக்காளர்களுக்கும் ஒன்றுதான் பிரதானம். ஏன்னா அதிமுகவுடைய வலிமையே திமுக எதிர்ப்பு. அப்ப அந்த திமுகவை கடுமையாக இன்னைக்கு என்னங்க ஒரு நல்ல அரசியல் வியூகம்னா ஓபிஎஸ்ஆ யூ இக்னோர் இஸ் த பெஸ்ட் பனிஷ்மெண்ட். இக்னோர் பண்ணிட்டு திமுகவை கடுமையாக சாடி களம் இறங்கி இதுதான் களத்தை சந்திப்போன்னு இறங்கி இருந்தா அது ஒரு வெற்றி வியூகமாக இருக்கலாம். இன்றைக்கு வேணா அவர் தேர்தல் உட்கட்சி தான் தன்னுடைய தலைமையில் வச்சிருக்கலாம். ஆனா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியலைன்னா மறுபடியும் அது காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். இல்ல, நம்ம அதை தொடர்ந்து கேசிபி நீங்க கவனிச்சு பாருங்க. பதவியில் இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, பதவி எல்லாத்துக்குமான பைண்டிங் ஃபேக்டரா இருக்கு, அவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு, அதனால எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு தோல்வி வந்தா எல்லாரும் பறந்து போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க விமர்சிக்கிற மாதிரி தொடர் தோல்வியில் இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இபிஎஸ் தான் எங்களுக்கு தலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, திமுக எதிர்ப்புல அவர் விடலை. இப்போ 9 தீர்மானத்துல பல தீர்மானங்கள் திமுகவுக்கு எதிராக தானே இருக்கு. வியூகம் சரியா இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது
திமுகவுக்கு எதிரான இவரது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உதட்டளவில் எழுத்தளவில் மட்டும்தான், அதாவது அறிக்கை அளவில் இருக்கு, சட்டமன்றத்தில் பேசுகிற அளவில் இருக்கு, கள பணிகள்ல இல்ல. ஒரு அண்ணாமலை அந்த இடத்தை தான் டார்கெட் பண்ணி அவர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அதே போல ஒரு அறப்போர் இயக்கம் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்கிறார்கள் பல விஷயங்கள்ல, அது போல ஏதேனும் செயல்பாடுகள் இதுல கள்ளக்குறிச்சிக்கு ஒரு செயல்பாடு செய்தார், ஓரளவுக்காவது அதுல ஒரு 60-70% செய்தார். அதை தவிர இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில இந்த அரசாங்கத்தை எடப்பாடி பழனிசாமி கிடுகிடுக்க வைத்து விட்டார் என்று ஏதேனும் ஒரு சம்பவம் ஏன் அதிமுக தன்மையை பற்றி பேசுறப்ப கேசிபி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில இருந்தபோது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ரொம்ப சாஃப்ட், நீங்க சொன்ன மாதிரி அறிக்கை வரும், சட்டமன்றத்தில் கூட அவங்க போக மாட்டாங்க, அதிமுக உறுப்பினர்கள் பேசுவாங்களே தவிர தேர்தல் நெருங்குகிற போது தானே அவங்களே மாநாடெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது இல்ல, ஜெயலலிதா அவர்கள் களத்துக்கே வரமாட்டாங்க, அமைதியாவே இருக்காங்கன்ற விமர்சனம் அப்ப இருந்தது. அதே பாணி தானே இபிஎஸ் அவர்கள், உங்கள் பார்வையில கேட்கிறேன். இல்ல, அதாவது அன்றைக்கு திமுக ஜெயலலிதா அவர்கள் அட்டாக் பண்ணாங்க, அந்த வழக்குகள் போட்டு கைது செய்து அந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதே போல ஜெயலலிதா அம்மாவும் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது இன்னைக்கு 14 அமைச்சர்கள் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அது யார் போட்டது? எடப்பாடி பழனிசாமி போட்டதா? ஜெயலலிதா அம்மா காலத்துல போட்டது. அதே போல ஜெயலலிதா அம்மா மீது 18-19 வழக்குகள் போட்டாங்க. யார் போட்டாங்க? அன்றைக்கு கலைஞர் அவர்கள் திமுக அரசாங்கம் போட்டது. ஆனால் இன்றைக்கு ஊர் பூரா வாக்கு கேட்டு அமர்ந்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் இடத்துல சொன்னது என்ன? அப்ப இன்றைக்கு எது நடக்கல? இது வேணா ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்கிற அண்ணா திமுக என்ன நினைக்கிறான்? எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க என்று திமுக எடப்பாடி மீது சாஃப்ட் கார்னர்ங்கிறதும், எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்கள் மீது சாஃப்ட் கார்னரும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. இந்த அரசியல் எங்க திசை மாறுது? சித்தாந்தத்தை நோக்கி, திராவிட சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம் என்கிற சித்தாந்த அரசியலை பத்தி நோக்கி போயிடுது. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தவற விடுகிறார். தலைமையை தக்க வைக்கிற முயற்சியை, ஆட்சியை அமைப்பதில் அவர் காட்டுறதில்லை.